2 பேருக்கு சமைக்க வேண்டாமா? உங்க அப்பாவா? அவர் இப்பதானே புண்ணிய கோடி வீட்டை சாப்பிட்டுட்டு இருக்காரு. என்னது புண்ணிய கோடி வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கிறாரா? ஆமா மீரா, ஜவுளி கடை புண்ணிய கோடி அவர் பிறந்த நாள் அன்னைக்கு ஏழை பாளைகளுக்கு புடவை வேட்டி துண்டுன்னு கொடுத்து வயிறார சாப்பாடு போடுவாரு. பாக்குறேன் உங்க அப்பா இதெல்லாம் வரிசையில் நின்று வாங்கிட்டு ஒரு ஓரமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஓஹோ, கொஞ்சம் இதெல்லாம் சொல்லி வை மீரா, அவமானமா இருக்கு. சரி நான் வரேன். மீரா மீரா, அப்பா என்னப்பா ஆச்சு? சீக்கிரம் வாயே, சீக்கிரம் வா. இருங்க வரேன். சபாஷ் மீரா. வணக்கம் ஐயாசாமி சார். கொஞ்சம் பிடி. அப்பா வணக்கம். சொல்லு, என்ன விஷயம்? என்ன இது வெயிட்டா எடுத்துட்டு போறீங்க அட்டைப்பட்டியில? இது எல்லாம் புக்ஸ். லைப்ரரியில தேவையில்லாத புக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இருந்தாங்க. சரி, அவங்களுக்கு தான் தேவையில்லை, நமக்கு தேவையா இருக்குமேனு வாங்கிட்டு வந்துட்டேன். இதுல காந்தி புக்ஸ் ஏதாவது இருக்கா? என்ன திடீர்னு காந்தியை பத்தி கேக்குற நீ? ஒன்னும் இல்ல, நான் காந்தியோட பெரிய ஃபேனு. அவர் நம்ம தேச தந்தையாச்சே. அட, நீ மட்டுமா ஃபேனு? அவருக்கு எல்லாருமே ஃபேன் தான்ப்பா. என்ன திடீர்னு காந்தி மேல பக்தி வந்திருக்கு? பரவாயில்ல, இப்பதான் எல்லா புத்தகத்தையும் வாங்கிட்டு போறேன். எல்லாம் ஓசி தான், ஒன்னும் காசு கொடுத்து வாங்கல. அதனால என்ன இருக்குன்னு பார்த்து காந்தி சம்பந்தப்பட்ட புக்கு தான் இருந்தா எடுத்து வைக்கிறேன். அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல காந்தி சம்பந்தப்பட்ட பழைய பேப்பர் கட்டிங்ஸ், இந்த ஸ்டாம்ப்பு அது கூட கொடுங்க, நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன நீ இந்த வயசுலயே உனக்கு காந்தி மேல இவ்வளவு பக்தி இருக்கு? நிச்சயமா தேடி பார்க்கிறேன். அப்படியே அந்த காலத்துல காந்தி படம் போட்ட காயின்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்து அதையும் எடுத்து வைக்கிறேன். அதோட சேர்த்து இந்த காந்தி படம் போட்ட 100 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு இருந்தா கொடுங்க, அதையும் சேர்த்து நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓ, அதையும் என்னது? காந்தி படம் போட்ட 100 ரூபா 500 ரூபா 1000 ரூபாயா? ஏய், நாங்க என்னடா காதல பூவா வச்சுக்கிட்டு இருக்கோம்? ஏண்டா முன்னெல்லாம் 1 2 தான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன், இப்ப 100 500க்கு போயிட்டியா? போடா. அங்க இன்னொருத்தர் 500 ரூபா வச்சிருக்காரு, அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். ஏது நம்ம தான் ஓசின்னா நம்மளை விட பயங்கர ஓசியா இருப்பான் போல இருக்க. இருங்க. என்னம்மா? என்ன எறும்பு எலுமிச்சம்பழத்தை தூக்கிட்டு போற மாதிரி உங்களை விட பெரிய சைஸ்ல ஒரு பெட்டி? அத்தனையும் அறிவுக்கண்ணை திறக்கும் வாசல்கள். பெற்றது கையளவு, பெற வேண்டியது 4 வண்டி அளவு. இன்னைக்கு என்ன உளறல் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு? பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ள எடுத்துட்டு போங்க. பாரு, வள்ளலாரும் வாழ்வும், திருக்குறள், ஷேக்ஸ்பியர், செவ்வாய் கிரகத்தில் மனிதன் வாழ முடியுமா, எல்லாமே புக்ஸா இருக்கு. ஆமா, படிக்க படிக்கத்தானே அறிவு வளரும். ஏது இவ்வளவு புக்கு? காசு கொடுத்து வாங்கிங்களா? ஏது காசு? உன் அத்தனை கேள்விக்கும் ஒரே பதில், எல்லாம் ஓசி, காசு கொடுத்து வாங்க. அப்படின்னா ஏதாவது கடைக்குள்ள ஊந்து லவுட்டிட்டு வந்துட்டீங்களா? மீரா, தெருக்கோடியில ஒரு லைப்ரரி இருக்கே, தெரியுமா? அந்த லைப்ரரியில தான் நீங்க மெம்பர் கிடையாதுல்ல? இல்ல, போன வாரம் பெஞ்ச மழையில லைப்ரரியில இருந்த புக்ஸ் எல்லாம் நனைஞ்சு போயிடுச்சு. வெயில்ல காய வச்சிருந்தான். மழையில நனைஞ்ச புத்தகத்தை எவன் வாங்கிட்டு போவான்னு கேட்டேன். நியாயமா தான் கேக்குறீங்க, தூக்கி தான் போடணும்னா தூக்கி எங்கிட்ட போடுன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இவ்வளவும் நீங்க படிக்க போறீங்களா? இல்ல, ரூம்ல அழகா அடுக்கி வைக்க போறேன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு வீட்டுல லைப்ரரி வச்சுக்கணும்னு ஆசை. ஓ, இத 4 பேர் கொடுத்து படிக்க சொன்னா கூட புண்ணியமா போகும். இப்படி அடுக்கி வச்சுட்டு அழகு பாக்குறதுக்கு அள்ளிட்டு வந்திருக்கீங்களே, உங்களை என்ன ஒண்ணா தேவல? ஓசியில கிடைச்சது கொண்டாந்தேன். ஓசியில என்ன கிடைச்சாலும் ஓடி போய் வாங்கிட வேண்டியது. இனிமே ஐயா சாமின்ற உங்க பேரை அலஞ்சாஞ்சாமின்னு மாத்திக்கிங்க. மழையில நனையுதுன்னு இவ்வளவு பத்திரத்தை தூக்கி போட்டானே, அப்படியே 2 அலமாரியும் தூக்கி போட்டிருக்க கூடாது? இதெல்லாம் எங்க வைக்கிறது? என்னது இது? இது லைப்ரரிக்காரன் கொடுத்தானா? இல்ல, தெருவுல வண்டியில வச்சுக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தான். சரின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். எங்க பார்க்கலாம். ஐயா, மசாலா பொடி மாதிரி இருக்கு. ஆத்து மீனை பிடிச்சி வெயில்ல காய வச்சு கருவாடாக்கி மசாலா பொடியை சேர்த்த இன்ஸ்டன்ட் கருவாடு மிக்ஸ். ஏப்பா, நாம தான் சைவம்னு தெரியுமில்ல, அது எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க? தெரியும், இருந்தாலும் ஓசியில கிடைச்சது. ஓசி அடிச்சு பொழப்பு நடத்துறவன் பாசியில உளுந்து பல்ல உடைச்சுக்குவானா, தெரிஞ்சுக்கங்க.
நேத்து பாத்திரம் தேய்ச்சி என்ன லட்சணத்தை தேய்ச்சா பேருக்கு பாத்திரத்துல அப்படியே என்ன இதுக்கு நானே தேய்ச்சிருப்பேன். இதுக்கு உங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து உங்களை வேலைக்கு வேற வச்சிருக்கிறா. கூட்டு டெய்லி உங்கூட கத்துறதே எனக்கு பொழப்பா போச்சு. தள்ளு அந்த பக்கம் தள்ளு. இந்த வாரம் அந்த மூலையில் இருக்கு பாரு. பேருக்கு அந்த சட்டியை கொஞ்சம் நவுத்தி பேருக்கு. வேலை செய்யறேன்ற பேர்ல அப்படி நின்றுட்டே பெருக்கிறது எப்படி போகும் குப்பைங்க? இந்த பக்கம் பாரு. இங்க நல்லா பெருக்குமா. இது பாரு இங்க. போ அந்த பக்கம் அந்த ரூமுக்கு போ. ஆட இங்க பாரு, அங்கங்க சொட்டை விட்டுட்டு போறியா? நல்லா பெருக்க. பாரு அப்படியே அங்க பெருக்கிட்டு வா இந்த ரூம்ல பெருக்கு. வா இந்த பாரு அங்க. இந்த பாரு இங்க கொஞ்சம் ஒட்டடி இருக்கு, அதை அடிச்சு விடு. ஐயா என்ன இது? ஏமா நீ அங்க போய் பெருக்கு, நான் இதை பாத்துக்கிறேன். என்ன இவ்வளோ பத்திரிக்கை? எனக்கு தெரியாம இவ்வளோ பத்திரிக்கை யார் அப்பா கிட்ட கொடுத்தது? என்னது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் எல்லா மாசமும் இருக்கு. அட 2010. அப்பா 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 வாங்க. அட சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. பக்கத்து வீட்டில் முருங்கைக்காய் வெங்காயம் போட்டு சாம்பார். காற்றுல வாசனை வந்துக்கிட்டே இருந்தது. மோப்பம் பிடிச்சிக்கிட்டே இருந்தேன். எதுக்கு கூப்பிட்ட? இந்நேரம் இறக்கி வச்சிருப்பாங்க. ஏது இவ்வளவு பத்திரிக்கை? இதெல்லாம் எதுக்கு எடுத்த? நான் கல்யாண பத்திரிகையெல்லாம் தேதி வாரியா அடுக்கி பொட்டியில வச்சிருந்தேனே, இப்படி கிடைச்சிட்டியே, மறுபடியும் நான் அடுக்கணுமே. ஏது இவ்வளவு பத்திரிக்கைன்னு கேக்குறேன். இதெல்லாம் நான் அட்டன் பண்ண வேண்டிய கல்யாணங்கள், அதான் தேதி வாரியா அடுக்கி வச்சிருந்தேன். ஓஹோ, எப்போ யார் வந்து உங்களை கல்யாணத்துக்கு வாங்கன்னு வீட்டுக்கு வந்து எனக்கு தெரியாம வந்து இவ்வளவு பத்திரிகை கொடுத்து கூப்பிட்டது? டயலாக் சுத்துதே. சரி, நான் இல்லாத போது யார் இவ்வளவு கல்யாண பத்திரிகை கொடுத்து உங்களை கூப்பிட்டது? யாரும் வீட்டுக்கு வரலையே. ஏது இவ்வளவு பத்திரிக்கைன்னு கேக்குறேன். நானே என்னுடைய சொந்த முயற்சியில அங்கங்க போய் கலெக்ட் பண்ணது. கலெக்ட் பண்ணதா? அவன் கஷ்டப்பட்டு காசு செலவழிச்சு பத்திரிக்கை அடிச்சு வாங்கன்னு வீடு தேடி வந்து கல்யாணத்துக்கு கூப்பிட்டுட்டு போறாங்க. ஆனா எத்தனை பேர் கல்யாணத்துக்கு போறாங்க? அவங்க அந்த பக்கம் போனதும் இவங்க இந்த பக்கம் பத்திரிக்கையை தூக்கி எறிஞ்சிடுறாங்க. அத மாதிரி தூக்கி எறிஞ்ச பத்திரிக்கை எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணி நான் கல்யாணத்தை அட்டன் பண்றேன். அது தப்பா? மனுஷனா பண்ணீங்க? பத்திரிக்கை இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக எவன் வீட்டு கல்யாணத்துக்கும் நீங்க போறது கேவலமா இல்ல? இது பேரு கேவலம் இல்ல, சாமர்த்தியம். நல்ல வடபாயத்தோட சாப்பாடு, விழுந்து உபச்சாரம், கிளம்பும் போது முகூர்த்தப்பை எவன் கொடுப்பான்? ஏப்பா நீங்க யாரு வீட்டு சொந்தக்காரங்கன்னு யாராவது கேட்டா என்ன பண்ணுவீங்க? அது ரொம்ப சுலபம். பையன் வீட்டுல கேட்டா பொண்ணு வீட்டுக்காரன், பொண்ணு வீட்டுல கேட்டா பையன் வீட்டுக்காரன்னு சொல்லுவேன். இப்படி ஓசியில போய் கையை கழுவிட்டு வரீங்களே, ஒரு 50-100 மொய் வைக்கிறீங்களா? தலையெழுத்தா? சாப்பிட்டு அங்க பணம் கொடுக்கறதா இருந்தா நேர ஹோட்டலுக்கு போவேனே. எவன் வீட்டு கல்யாணத்துக்கு எவன் மொய் எழுதுறது? நீங்க இப்படி எல்லாம் செஞ்சு என் மானத்தை வாங்குறதா இருந்தா நீங்க இங்க இருக்க வேண்டாம், முதல்ல வெளியில போங்க. மீரா நல்லா யோசிச்சு பாரு, இதனால யாருக்காவது ஏதாவது தொந்தரவு உண்டா? நான் பாட்டுக்கு போவேன் வரேன். எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க, இனிமே இந்த மாதிரி கல்யாணத்துக்கெல்லாம் போக மாட்டீங்கன்னு. சத்தியமா சொல்றேன். இனிமே உன் கண்ணில் படுற மாதிரி பத்திரிகைகளை வைக்க மாட்டேன். அடைச்சி இருந்தாத. மீராமா, என்னப்பா? வள்ளுவர் கோட்டத்தில் வர 14ஆம் தேதி திருவள்ளுவருக்கு விழா நடத்துகிறோம். அதில் கலந்துக்கிறவங்களுக்கு திருக்குறள் புக்கு, சாப்பாடு எல்லாம் தரோம். நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும். உங்களுக்கு எவ்வளோ இன்விடேஷன் வேணும்னு சொல்லுங்கள், நான் கொடுத்துட்றேன். எங்களுக்கு வேண்டாம். ஏமா? இல்லை, அந்த அன்னைக்கு நாங்கள் ஊருக்கு போகிறோம். சரிம்மா. சரி மீரா, எனக்கு வயிறு கடமுடாங்குது. தெருக்கோடியில் இருக்கிற கடை வரைக்கும் போய் சோடா சாப்பிட்டு வரேன். நில்லுங்க. நீங்க அவன் பின்னாடியே போய் பத்திரிக்கை வாங்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க, உரிச்சு உத்தரத்துல தொங்க விட்டுருவேன். எங்க எது கிடைக்குதுன்னு அலையிறவன் கடைசியில தொங்கருக்கு கயிறு இல்லாம தான் போவான், தெரிஞ்சுக்குங்க. மீரா, மீரா, மீரா. வா மீனாட்சி, நான் இங்கதான் இருக்கேன். வாசனை தூக்குது. சாப்பாடு ரெடியா? ரெடி. சாப்பிடுறியா?
வேண்டாம். ஆமா, உன் ஒருத்திக்கா இவ்வளோ சமையல் பண்ணிருக்க? என்ன பேசுற நீ? இந்த வீட்ல நானும் எங்க அப்பாவும் தானே இருக்கோம். 2 பேருக்கு சமைக்க வேண்டாமா? உங்க அப்பாவா? ஆ. அவர் இப்பதானே புண்ணியகோடி வீட்டை சாப்பிட்டுட்டு இருக்காரு. என்னது புண்ணியகோடி வீட்ல சாப்பிட்டுட்டு இருக்கிறாரா? ஆமா மீரா, ஜவுளி கடை புண்ணியகோடி அவர் பிறந்த நாள் அன்னைக்கு ஏழை பாளைகளுக்கு புடவை வேட்டி துண்டுன்னு கொடுத்து வயிறார சாப்பாடு போடுவாரு. பாக்குறேன் உங்க அப்பா இதெல்லாம் வரிசையில் நின்று வாங்கிட்டு ஒரு ஓரமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஓஹோ, இதுக்கு தான் அவசரமா வெளியில வேலை இருக்குன்னு ஓடுனாரோ? இன்னைக்கு வரட்டும். சொல்றேன், தப்பா நினைக்காத. உங்க அப்பா ஓசியில வாழ்றாருன்னு இந்த ஏரியால எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருக்கு. ச்சே, நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்கவே மாட்டேங்கிறாரு. நீ எல்லா விஷயத்துலயும் கண்டிப்பா இருப்ப. ஆனா உங்க அப்பா ஓசி அடிக்கிறதுல பேயா அலையிறாரு. ஒண்ணுமில்ல மீரா, அன்னைக்கு எங்க வீட்டுக்காரரோட கார் மண்ணடி வரைக்கும் சும்மா போகுதுன்னு தெரிஞ்சுட்டு அதுல ஏறி மண்ணடி வரைக்கும் சும்மாவே போயிட்டு வந்திருக்காரு. கொஞ்சம் இதெல்லாம் சொல்லி வை மீரா, அவமானமா இருக்கு. சரி நான் வரேன். ஐயையையோ. மீரா, இந்தா 1 டசன் சாத்துக்குடி, 1 டசன் ஆப்பிள். சாத்துக்குடி தோல் மெல்லிசா இருக்குது, ஜூஸ் போட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். புண்ணியகோடி வீட்டுக்கு போயிட்டு வரீங்களா? ஆமா, நீ வந்திருந்தியா? உங்களுக்கு அங்க என்ன வேலை? இலவச வேட்டி சேலை துண்டு தரேனாங்க, சரின்னு போய் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னு கேக்குற? நாம என்ன அவ்வளோ இல்லாதவங்களா? எதுக்கு போய் அதை வாங்கிட்டு வந்தீங்க? மீரா, புண்ணியகோடி பெரிய கோடீஸ்வரன், நிறைய பேர் வாங்கிக்கிட்டாதானே கொடுக்கறவங்களுக்கு ஒரு சந்தோஷம். என்ன பார்த்து ஒன்னும் வாங்க ஐயா சாமி அப்படின்னு கட்டி பிடிச்சு இதெல்லாம் கொடுத்தான். ஒவ்வொரு வீட்லயும் அப்பாங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் உங்களை மாதிரி தான் அலைஞ்சிட்டு இருக்காங்களா? என் ஃப்ரெண்டு மீனாட்சி உங்களை அங்க பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொன்னா, என் மானமே போச்சு. எனக்கு முன்னாடி கியூல நின்றுட்டு இருந்தது மீனாட்சியோட தம்பி. அதுக்கு என்ன சொல்ற? யாரோ எப்படியோ போயிட்டு போறாங்க, உங்களுக்கு ஏன் இப்படி எல்லாம் புத்தி போகுது? ஆமா, இந்த ஆரஞ்சு சாத்துக்குடி எல்லாம் ஓசி தானே? இல்ல, வர வழியில பிளட் டொனேஷன் கேம்ப் நடந்துகிட்டு இருந்தது. பிளட் கொடுத்தா பணம் தரேன்னு சொன்னாங்க. அப்பா, அந்த வரைக்கும் பிளட்ட கொடுத்து தானே பழத்தை வாங்கிட்டு வந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். இல்ல, பிளட்டை கொடுக்குற கியூ ரொம்ப பெருசா இருந்தது. நான் கடைசியில நின்றுகிட்டு இருந்தேன். ஆனா பிளட்டை கொடுத்துட்டு பழம் வாங்குற கியூ சின்னதா இருந்தது. டக்குன்னு அங்க போய் நின்றுகிட்டு பழத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு வந்துட்டேன். கர்மண்டா சாமி, சும்மா கிடைக்குதேன்னு சுமந்துட்டு வரவன் கும்மா குத்து வாங்கி கொள்ளையில தான் போவான், தெரிஞ்சுக்கங்க. யார் நீங்க? உள்ள வரலாமா? ஏங்க, ஏற்கனவே உள்ளதான் இருக்கிறீங்க, யார பார்க்க வந்தீங்க? எங்கேயாவது ஏதாவது ஓசியில கொடுக்குறாங்களா? அதை எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு போக வந்தீங்களா? அது இல்லம்மா, நாங்க மிஸ்டர் ஐயாசாமியை பார்க்க வந்திருக்கோம். நான் தான் ஐயா சாமி. என்ன சார் நீங்க இவ்வளவு நேரம் சும்மா இருந்துட்டு இப்ப திடீர்னு நான் ஐயாசாமினா எப்படி நம்புறது? யா, நீங்க உள்ள வந்த 1 நிமிஷம் தான் ஆகுது, இவர் என்னமோ 1 மணி நேரம் யோசிச்சா ஒரு பேரை சொல்ற மாதிரி கேக்குறீங்க. கரெக்ட். நீங்க யாரு, எதுக்காக வந்திருக்கீங்கன்னு இன்னும் சொல்லவே இல்லை. இங்க பாருங்க, நீங்க கிளம்புறீங்களா? எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. பொறுமையா கேளுங்க மிஸ்டர் ஐயாசாமி. போன மாசம் 15ஆம் தேதி சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனீங்களா? நான் எங்கெங்க போறேன்னு பாக்குறதா உங்க வேலையா? நான் சூப்பர் மார்க்கெட் போவேன், வெஜிடபிள் மார்க்கெட் போவேன், எங்க வேணாலும் போவேன். கோவப்படாம பொறுமையா கேளுங்க. அந்த சூப்பர் மார்க்கெட் வாசல்ல சோப்பு பவுடர் ஃப்ரீயா கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க, எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அதே மாதிரி எனக்கும் கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டு வந்தேன். படிச்சு சொன்னேன் ஓசியில கிடைக்கிறது எல்லாம் வாங்கிட்டு வராதீங்க, பிரச்சனை வரும்னு. இப்ப பாத்தீங்களா? ஏங்க, தெரியாம கொடுத்துட்டோம், திருப்பி கொடுங்கன்னு கேட்க வந்தீங்களா? ஐயா, அதை கேட்க நாங்க வரல. பின்ன என்ன, பவுடர் வேண்டாம், அதுக்கு பதிலா பணமா கொடுங்கன்னு கேட்க வந்தீங்களா? ரொம்ப அவசரப்பட்டீங்கன்னா நாங்க என்ன சொல்ல வரன்றதை நாங்களே மறந்துடுவோம். அந்த சோப் பவுடரோட கொடுத்த கூப்பன்ல உங்க பேரு அட்ரஸ் எழுதி போட்டிருக்கீங்க. இப்படி அவசர கொடுக்கத்தனமா ஏதாவது பண்றதுனால தான் இப்படி விளங்காதவனுங்கள வீடு தேடி வந்திருக்கானுங்க. வார்த்தை அள்ளி கொட்டாதீங்க, அள்ள முடியாது. அதை எதுக்கு அள்ளணும்? புண்ணாக்கு மாதிரி பேசிக்கிட்டு. சார், இந்த மாதிரி அட்ரஸ் பேரு எல்லாத்தையும் எழுதின கூப்பனை ஒரு டப்பால போட்டு குளிக்கணும். அதுல 3 பேர் செலக்ட் ஆனாங்க, அதுல ஒருத்தர் நீங்க. இது தெரியாம அவங்கள நீங்க எவ்வளவு திட்டிட்டீங்கப்பா. ஆமா, என் பொண்ணு மீரா அவங்களை ஏதாவது தப்பா பேசியிருந்தா அவளை மன்னிச்சிருங்க. வாங்க, உள்ள வந்து காபி சாப்பிடுங்க. இதை பிடிங்க. என்ன இவ்வளவு கனமா இருக்கு? 500 கூப்பன்ல ஒருத்தரா செலக்ட் ஆயிருக்கீங்களா, அதான். ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எந்த லெட்டர் வந்தாலும் என் பொண்ணு மீரா தான் பிரிச்சு பாப்பா. இதையும் அவளே பிரிச்சு பாப்பா. இன்னும் போட்டியே முடியல. போட்டியா? ஒரு வாரம் ஆஸ்திரேலியால தங்கறதுக்கு ஃப்ரீயா டிக்கெட் கிடைக்க போகுது. அதை நீங்க வாங்க வேணாமா? அதுக்கு தான் போட்டியே. சோப் பவுடர் வாங்கிக்கிட்டு எழுதி போட்ட கூப்பனுக்கு ஆஸ்திரேலியாவா? எஸ்,
இப்போ நாங்கள் கொடுத்த கிஃப்ட் எடுத்துக்கிட்டு மத்தியானம் 3 மணிக்கு மெயின் ரோட்ல இருக்கிற பார்க்குக்கு போங்க. ஏன் இது எங்க அப்பாவை கொடுத்தது தானே, எதுக்கு அங்க கொண்டு போகணும்? சொல்றத கவனமா கேளுங்க. இந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு பார்க்குக்கு போங்க. அங்க ஒரு பச்சை கலர் பெட்டி இருக்கும். அந்த பெட்டியை எடுத்துட்டு இந்த பெட்டியை அங்க வச்சிருங்க. ஏங்க வரும்போதே சரியான பெட்டியா பார்த்து எடுத்துட்டு வரக்கூடாதா? எங்க அப்பா கொடுக்க வேண்டிய பெட்டியை எங்கேயோ கொண்டு போய் வச்சுட்டு இப்ப அவரை மாத்தி எடுத்துட்டு வர சொல்றீங்க? அவசரப்படாதீமா, இது ஒரு கேம், ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி. அதுக்கப்புறம் அந்த பச்சை கலர் பெட்டியை எடுத்துட்டு ரவுண்டானா பின்னாடி இருக்க ஸ்கூலுக்கு போங்க. அங்க எதுக்கு போகணும்? அங்க ஒரு நீல கலர் பெட்டி இருக்கும். அந்த பச்சை கலர் பெட்டி அங்க வச்சுட்டு அந்த நீல கலர் பெட்டியை எடுத்துங்க. ஆஸ்திரேலியா போன மாதிரி தான். அந்த நீல கலர் புட்டியாவது பிரிக்கலாமா இல்ல அதை எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போகணுமா? சார் ரொம்ப பிரில்லியன்ட். எங்க போகணும்னு அவரே கேட்கறாரு. போகணுமா? எங்க? நீல கலர் பெட்டி எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரி பின்னாடி இருக்கிற ஆலமரத்துக்கிட்ட போங்க. அங்க என்ன கலர் பெட்டி? வெள்ளை கலர் பெட்டி. அப்பா இது சரி வராது. இது பாருங்க, உங்க கிஃப்டே எங்களுக்கு வேண்டாம். நாம ஆஸ்திரேலியாவை அட்லஸ்ல பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி ஒவ்வொரு இடமா போட்டி தூக்கிட்டு போறதுக்கு பதிலா ஒரே இடமா கோயம்பேட்ல மூட்டை தூக்கிட்டு இருந்துடலாம். தடைக்கல் ஒவ்வொன்றும் படிக்கல்னு படையப்பா சொல்லியிருக்காரு. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, இன்னும் ஒரே ஒரு போட்டி தான். ஆமா சார், அந்த வெள்ளை கலர் பெட்டி தான் ஃபைனல். அந்த வெள்ளை கலர் பெட்டி மேல கங்காரு படம் போட்டிருக்கோம். உள்ள கங்காரு இருக்குமா? ஆஸ்திரேலியாவுக்கு அடையாளமே கங்காரு தானே, அதான். ஆஸ்திரேலியாவில் முன்ன பின்ன தெரியாதவங்கள சுடுறாங்க, கொலை பண்றாங்க. உங்களை ஒன்றும் சுட மாட்டாங்க. ஏன்? கண்ணாடியை கழட்டின நீயே கங்காரு ஊட்டி மாதிரி தானே இருக்க. அங்க கங்காரு எல்லாம் சுட மாட்டாங்க. ஏங்க அந்த வெள்ளை கலர் பொட்டிக்குள்ள என்ன இருக்கும்? அந்த பெட்டிக்குள்ளதான் ஆஸ்திரேலியா போறதுக்கு 2 ஃப்ளைட் டிக்கெட்டே இருக்கு. ஏங்க எனக்கு ஒரு டவுட்டுங்க. இப்படி ஊரெல்லாம் சுத்திட்டு போய் அந்த வெள்ளைப்பட்டி எடுக்கிறதுக்கு பதிலா நேரா போய் அந்த வெள்ளைப்பட்டி எடுத்துட்டா இது நியாயம் இல்ல, ரூல்ஸும் கிடையாது. செலக்ட் ஆன 3 பேரும் வெவ்வேறு ஏரியால இருந்து பகல் 3 மணிக்கு கிளம்பி ஆகணும். 3 பேர்கிட்டயும் இதே மாதிரியே பொட்டி இருக்கும். மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டே போகணும். நீங்க கரெக்டா பண்றீங்களான்னு எங்க ஆளுங்க உங்களை வாட்ச் பண்ணுவாங்க. அழுகுனி ஆட்டம் ஆனீங்க அவுட் ஆயிடுவீங்க. இதுல செலக்ட் ஆனீங்கன்னா 15 நாள் ஆஸ்திரேலியா டூர். அங்க தங்குற இடம், சாப்பாடு, சைட் சீயிங் எல்லாமே ஃப்ரீ. ஏங்க அந்த வெள்ளைப்பட்டியில நிஜமாவே டிக்கெட் இருக்குமா? நான் சும்மா தான் கேட்டேன். ஏங்க ஆஸ்திரேலியா போனதுக்கு அப்புறமும் போட்டி வைப்பாங்களா? இருக்கே, இங்க பொட்டி மாதிரி அங்க கங்காரு குட்டி. அங்க ஒரு கங்காரு குட்டியை உங்ககிட்ட கொடுப்பாங்க. அந்த கங்காரு குட்டியை ஒவ்வொரு கங்காரு பைக்குள்ள வச்சுக்கிட்டே போகணும். கடைசியில எங்க கையில குட்டியே இருக்க கூடாது. 2 கங்காரு குட்டி இருக்கணும். அது எப்படி? அதான் கேம். கரெக்டா 3 மணிக்கு கிளம்பிருங்க. பாய். சரிங்க. இந்த அப்படி அப்பா என்ன கங்காரு குட்டியை தச்சா, பையில வைக்க. மீரா, மீரா, அப்பா என்னப்பா ஆச்சு? சீக்கிரம் வாயே, சீக்கிரம் வா. இருங்க வரேன். என்ன இன்ஸ்பெக்டர்? ஏமா இந்த ஆளு உங்களுக்கு தெரியுமா? எங்க அம்மாவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இவரை தெரியாது. நான் பிறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா இவரைத்தான் அப்பான்னு சொன்னாங்க. நானும் சரின்னுட்டேன். மீரா, ஏற்கனவே என் பேர்ல அவர் வீண் பழி போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப நீ பழங்கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன இன்ஸ்பெக்டர்? இவரு ஒவ்வொரு ஏரியாவா வெடிகுண்டு பாக்ஸ வச்சுக்கிட்டே போனாரு. ஃபாலோ பண்ணி பிடிச்சேன். இன்னும் வீட்ல ஏதாவது குண்டு இருக்கான்னு செக் பண்ண வந்தேன். ஐயோ, அதெல்லாம் வெடிகுண்டு பெட்டியா? சத்தியமா எனக்கு தெரியாது இன்ஸ்பெக்டர். எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஐயோ சார், இவரு ரொம்ப சாது சார். எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டாரு. ஏதாவது ஓசியில கிடைக்குதுன்னா ஓடுவாரு. மத்தபடி குண்டு வைக்கிற அளவுக்கு போக மாட்டாரு சார். மாத்தி மாத்தி குண்டு வைக்க சொல்லி உன்னை ஏற்பாடு பண்ணாங்களே உன் கூட்டாளிங்க 2 பேரு, ஏற்கனவே அவனுங்க மாட்டிக்கிட்டானுங்க. அவனுங்க மூலமா தான் தகவல் கிடைச்சது. இன்ஸ்பெக்டர், இதுல ஏதோ சதி நடந்திருக்கு. ஆமா, பிரைஸ் வந்திருக்கு. ஆஸ்திரேலியா போடணும்னா பொட்டியை மாத்தி மாத்தி வைக்கணும்னு அவங்க தான் சொன்னாங்க. அறிவு இருக்கா உங்களுக்கு? உங்களை ஒரு கருவியா பயன்படுத்தி இருக்காங்க. என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? ஏதாவது திட்டம் போட்டிருக்காங்களா? ஆமாம்மா, ஓசில எது கிடைச்சாலும் பேய அலையிற இவரோட புத்தியை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நல்லா பயன்படுத்தி இருக்காங்க. ஏற்கனவே அவனுங்க தீவிரவாதி லிஸ்ட்ல இருக்கானுங்க. அங்கங்க குண்டு வைக்க முடிவு பண்ணிருக்கானுங்க. நேரடியா போய் வச்சா மாட்டிக்குவோன்னு அதை செய்ய ஒரு ஆள் வேணும்னு தேடினப்பதான் ஓசி ஐயாச்சாமின்னு ஒருத்தர் இருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கானுங்க. அவருக்கு கொஞ்சம் ஆசையை காட்டினா வலையில விழுந்துருவாருன்னு நினைச்சிருக்கானுங்க. மீரா, என்ன பத்தி யார் அவங்க கிட்ட சொன்னாங்க? உங்க ஓட்ட வாயை வச்சுட்டு உங்க வீக்னஸ ஊரா சொல்லிட்டு இருந்திருப்பீங்க.
இன்ஸ்பெக்டர் சத்தியமா எதுவுமே எனக்கு தெரியாது. 3 மணிக்கு முன்னாடி போகாதன்னு ஏன் அவனுங்க சொன்னானுங்க தெரியுமா? அவனுக்கு தப்பிச்சு போறதுக்கு அந்த டைம் தேவைப்பட்டிருக்கு. ஏங்க எங்க அப்பாவோட வயசை மனசுல வச்சுக்கிட்டு இவரை மன்னிச்சு விட்டுடுங்களேன். குண்டு வைக்கிறது ஒரு பெரிய குற்றம். அதை அவரே வச்சாலும் வேற யார் சொல்லி வச்சாலும் தப்பு தான். அதுக்கு நிச்சயமா தண்டனை உண்டு. ஓசியில கிடைச்ச சோப் பவுடருக்கு ஆசைப்பட்டு இப்ப உள்ள போறீங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு உள்ள 2 விஷயம் ஓசியில கிடைக்கும். என்ன? மணி அடிச்சா சோறு, முடி முளைச்சா மொட்டை. கொண்டையில சுத்தின பேனும் தொண்டையில சிக்கின மீனும் மண்டகாய்ச்சல தான் கொண்டே விடும். வாங்க. பாத்தீங்களா, பல பேர் ஓசியில என்ன கிடைச்சாலும் அதை அனுபவிச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஓசியில காத்து வாங்கலாம், ஓசியில பாட்டு கேட்கலாம், ஏசிலேயே கூட வாழ்ந்துடலாம். ஆனா ஓசியில மட்டும் வாழக்கூடாதுங்க. என்ன நான் சொல்றது சரியா? Samash Mira.